இது வந்து 20 மார்ச் புதன்கிழமை சாயந்தரத்துக்கு மேலே நான் வந்து டிராயிங் நோட்டில் படம் வரைஞ்சி கலர் பண்ணுறதோட சரி, இப்போல்லாம் வந்து ஏதேதோ புதுசாக கண்டுபிடிச்சி 3D மாதிரிலாம் வந்து எஃபெக்ட் கொடுத்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பாப்பா கிளிட்டர் ஷீட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா, அப்படியே வெளியில் போயிட்டு கிளிட்டர் ஷீட் வந்து வாங்கிட்டு வரும்போது, இந்த நோம்பு கஞ்சிக்கு வந்து சாதாரணமாக குடிக்கிறதோட இந்த வடை, பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக அதையும் சேர்த்து வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கான டின்னரை வந்து லிக்விடாகவே முடிச்சலான்னு நோம்பு கஞ்சி வந்து முடிச்சாச்சா. ஃபினிஷிங் டச்சுக்காக ஒரு முலாம்பழ ஜூஸ் போட்டு குடிப்போம்னு சொல்லிட்டு அந்த விதையை வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்தோம்னா அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஜூஸ் வந்து இருக்குது. அதையும் விட்டு வைக்கிறது இல்லை. அதே ஒரு வடிகட்டி வச்சு ஸ்ட்ரைன் பண்ணி ஃபுல்லாக வந்து எடுத்து ஜூஸ் வந்து போட்டுறது. நைட்டு நேரத்தில் நம்ம ஜூஸ் போடுறதுலையும் தப்பு இல்லை, அதை ஹாயாக உட்காந்து குடிக்கிறதுலையும் தப்பு இல்லை. ஆனால் அந்த ஜூஸ் போட்ட இடத்தையும் அந்த பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி ஆகணும், இல்லைனா பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும். அதை எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எப்படா வேலை முடியும் ஓடி போய் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டு செல்லு பார்ப்போம் அப்படிங்கிற இதுலேயே நாங்கள் 2 பேரும் மாங்குன்னு ஆளுக்கு ஒரு சிங்காக மாற்றி மாற்றி வந்து க்ளீன் பண்ணிட்டோம். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு செல்லை பார்க்காட்டி தூக்கமே வர மாட்டேங்குது.